ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பட்டி பட்னா ஆர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் அதை கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ் ரிப்போர்ட்டராக நம்ம பேபி வாமிகா தான் வந்து நிற்காங்க. அப்போ அந்த சிறுத்தையை பிடிச்சோன்னே அதுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் பீட் சிங்கும் வராங்க. அவங்க ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்காங்க. இப்போ இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் என்ட்ரி கொடுக்காங்க. ஹீரோவா நம்ம ஆயுஷ்மன் இருக்காரு தெரியுமா, இவர் தான் வராரு. இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸராக இருக்காரு. இப்போ இவர் அந்த சிறுத்தையை பிடிச்ச உடனே எப்படி நீங்கள் இதை சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேபி வாமிகா அவர்கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது, மேடம் இது எங்களோட கடமை, எங்களை இப்போ ஃப்ரீயாக விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. பேபி வாமிகா தான் இவரோட மனைவி அப்படின்னு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இவர் ரொமான்டிக்காக பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நியூஸ் கேட்டாலாம் நீங்கள் நியூஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ரொமான்ஸ் விஷயத்தை வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவர் எப்போதும் போல தன்னோட ஸ்டேஷனில் இருக்கும்போது இவரை பார்க்கறதுக்காக நம்ம சாரா அலிகான் வராங்க. சாரா அலிகான் வேறு யாரும் இல்லைங்க, இவங்களோட காலேஜ் மேட். இப்போ இவங்க இவர்கிட்ட ஒரு உதவி கேட்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணே பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு இப்போ கல்யாணத்து விருப்பம் இல்லை, நான் ஃபாரின் போகணும், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது, உங்கள் அப்பா மினிஸ்டரு, ஏதாவது தெரிஞ்சிச்சு எனக்கும் சேர்த்து வேலை போயிடும் அப்படின்னோட, நீ பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது, சரி இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னோடனே, வேற ஒன்றும் இல்லை, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ என் கூட நடிக்கணும், நடிச்சேன்னு வையன் அதுக்கப்புறம் எங்களோட அப்பா என்னோட கல்யாணத்தை நிறுத்திடுவார், நானும் வெளிநாடு போயிடுவேன் அப்படின்னோடனே, நீ தேவையில்லாமல் வேலை பார்க்குற, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் மனைவிக்கு தெரிஞ்சு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்னோட, அதெல்லாம் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உதவி கேட்கும்போது, சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாரா அலிகானுக்காக நம்ம ஆயுஷ்மன் ஹீரோவும் உதவி பண்ணுறாரு. அப்படி அவர் உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாரா அலிகானை பற்றி பின்தொடர்றதுக்காக நம்ம சாரா அலிகானோட அப்பா வந்து சில பேர்த்த அவள் என்ன பண்ணுறா, யாரை மீட் பண்ணுறா, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுப்பாரு. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது நம்ம சாரா அலிகான் கூட நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு நியூஸ் ரிப்போர்ட் போயிடுது. இந்த டைம் சாரா அலிகான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டலுக்கு போலீஸ்காரங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் ரூமில் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டுத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம சாரா அலிகான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முடிக்கும் போது நம்ம ஹீரோ அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டான ராகுல் பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு இப்படி பிரச்சனையை சொன்னோன்னா அவங்களையும் ஒரு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ராகுல் பிரீத் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இரு இந்த விஷயத்தை நம்ம மொண்டாட்டிட்டு போய் போட்டு விட்றேன், அவளை விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட சுற்றுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு வச்சு நம்ம ராகுல் பிரீத் சிங் இப்படி உன் புருஷன் இன்னொன்று ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்ல பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் ராகுல் பிரீத் சிங் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்குள்ள அங்கே வந்த நம்ம பேபி வாமிகாக்கும் ராகுல் பிரீத் சிங்கும் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தப்பாக கன்வியரும். உடனே நம்ம ராகுல் பிரீத் சிங், நீ என்கிட்டலாம் பேசாத, நீ என் ஃப்ரெண்டுன்னு நினச்சல, ஆனால் இப்போ நீ என் ஹஸ்பண்டே உன் கூட உரிமை கொண்டாடலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் பிரீத் சிங்கும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்றும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தப்பாக தோணும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் பிரீத் சிங்கை திட்டிட்டு இது சம்மந்தமாக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனை ஏற்கனவே இந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தானே, இந்த பையனை ரொம்ப தப்பானவனாக இருக்கான், இப்போ இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸும் நம்ம பேபி வாமிகாவோட சேர்ந்து நம்ம ராகுல் பிரீத் சிங்கையும் ஹீரோவே அரெஸ்ட் பண்ண வரப்போகும்போது, அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை சாரா அலிகானோட அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், இவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஆளுங்களை வச்சு காட்டுக்குள்ளே தூக்கி கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம பேபி வாமிகா போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டு போகும்போது போலீஸை விட இவங்க ஆளுங்க அதிகமாக இருக்கிறதுனால போலீஸ்காரங்களே அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம பேபி வாமிகாவும் சேர்த்து கட்டி வச்சுருவேன். அப்போ பேபி வாமிகா என்ன சொல்லுவானா, ஏற்கனவே நீ இன்னொரு பொண்ணு கூட சுற்றுற, இது ஒன்று எஸ்டாவா அப்படின்னோடனே, நீ நினைக்கிற மாதிரியான ஒன்றும் இல்லை, இவன் என் ஃப்ரெண்டு, ராகுல் பிரீத் சிங்கும் என் ஃப்ரெண்டு தான், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சி சொல்ல போகிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ராகுல் பிரீத் சிங் வந்துடுவாங்க. அப்போ அவளையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு இவங்க கெட்டிடுவாங்க. கெட்டுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சாரா அலிகானுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து ஹீரோவும் ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சிருப்பான். அப்போ அந்த விஷயமும் இவங்க அப்பாவுக்கு தப்பாக கன்வியனால, 3 பொண்ணுங்க பத்தாதானே நீ ஒரு பையன் கூட வர சுற்றுவியா, அப்போ பேபி வாமிகா எது பையனோடையுமா, நீ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே வச்சு ராகுல் பிரீத் சிங் பேபி வாமிகா கிட்ட, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேளு, நீ அவசரமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்கனால என் வாழ்க்கையே போயிடுச்சு, இனிமேல் நான் அவசரமாக முடிவு எடுக்க என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்களா. அப்போ அவரோட டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்க. பட் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஓனாய் வேறு சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஓனாய் இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சாரா அலிகானுக்கு ஏற்கனவே ஃபாரின் போகணும்னு சொல்லிருந்தோமா, இப்போ உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு லைட்டாக இருக்கும். உடனே இவங்களை ஏர்போர்ட் கூட்டு போகிறதுக்காக அவர் வண்டி எடுத்து கிளம்பும்போது அவரோட வண்டி பின்னாடி ஒரு ஓனாய் ஏறி அவங்கள கடிக்க முயற்சி பண்ணார். அப்போ பக்கத்தில் பேபி வாமிகாவும் ராகுல் பிரீத் சிங்கும் மயக்க மருந்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த ஓனாயை அடைக்கிறாங்க. அடக்கிறது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பேபி வாமிகாட்ட நம்ம ராகுல் பிரீத் சிங்
உன் ஹஸ்பண்ட் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஒன்றும் துரோகம் பண்ணலை, அது அவளோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுறதுனால தான் அவன் உதவி பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு விஷயத்த அங்கே வச்சு சொல்லும் போது தான் பேபி வாமிக்காக புரியும். இதுக்கப்புறம் சாரா அலிக்கான பேய் ஒரு ஏர்போர்ட்டில் நிப்பாட்டி அவங்கள வெளியேறப்ப போகும்போது அந்த இடத்துக்கு பேபி வாமிக்காவும் வந்துருவாங்க, ராகம் பிரீட்ஸும் வந்துருவாங்க. அதே நேரத்தில் சாரா அலிக்கானோட அப்பா வந்துருவாங்க. இப்போ அவங்க அப்பா வந்தோன்னா அவங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணோட கனவை நேரத்துங்க, அதை விட்டுட்டு உங்க கனவை நிறைவேற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் இவரும் அவங்களை என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே நம்ம சாரா அலி கானை பிடிச்ச வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் சாரா அலி கானும் நம்ம ஹீரோக்கு கட்டி பிடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்களா. அப்போ பேபி காமிக்காவும் என்னை மன்னிச்சிடு, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பிட்டு அவர் கூட பழையபடி இவங்க சேர்றதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்பட ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி தாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடியாக இருக்கும். காமெடி படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.